தாய் தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சி வணக்கங்கள். அண்மையில் செந்தில் பாலாஜி அவர்களோட துறை டாஸ்மாக்ல வந்து பல்வேறு ரெய்டுகள் மற்றும் அதை பற்றின ஒரு ஊழல் மிகுந்த ஒரு அமைப்பாக இருக்குங்கிற பார்வை வந்து மக்களிடம் பரப்பப்படுது. செந்தில் பாலாஜிக்கு ஒரு செக் வைக்கப்படுது. இதை நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு 3-4 நாளாக இதுதான் டாக் ஆஃப் த டவுனாக இருந்துட்டு இருக்கு. இது நீங்கள் எக்காரணத்தை கொண்டு பாஜக திமுக அரசாங்கத்தை டார்கெட் பண்ணுறாங்கன்றத கணக்கை நீங்கள் போட்டுறாதீங்க. இது வந்து முழுக்க முழுக்க கரூர் அரசியல், அண்ணாமலை வெர்சஸ் செந்தில் பாலாஜி அவர்கள். அந்த இடத்துல யார் வந்து பெரிய ஆளாக வளர்றது, செந்தில் பாலாஜி அவரோட அரசியலை கட்டுப்படுத்தினாதான் அந்த 2 பேருக்கும் ஒரே டர்ஃபாக இருக்கக்கூடிய கரூர் பகுதியில் வந்து அண்ணாமலை வந்து எழும்பி வர முடியும். எப்பவுமே ஒரு அரசியல்வாதி வந்து சொந்த தொகுதி அந்த ஏரியாவை வந்து தன் கையில் வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. அப்போதான் வந்து அதுதான் அவங்களோட பேக் போனாக இருக்கும். அந்த முழுக்க முழுக்க அந்த அரசியல் கேரியரில் அவங்களுக்கு வந்து அதுதான் பேக் போனாக இருக்கும். அந்த விஷயம் வந்து அண்ணாமலைக்கு தெளிவாகவே தெரியும். அதனால அந்த இடத்துல இருக்கக்கூடிய பர்சனல் பாலிடிக்ஸ் காரணமாக தான் செந்தில் பாலாஜி வந்து முழுக்க முழுக்க குறிவைக்கப்படுறாரு. அண்ணாமலைக்கு வந்து அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது, திமுக ஆட்சியில் இருக்கும்போது டாஸ்மாக்ங்கிறது இப்படி தான் நடக்குது, அதில் எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணப்படுதுங்கிறதுலாம் அண்ணாமலைக்கு தெரியுது அவங்களுக்கு. அதனால தான் நீங்கள் செந்தில் பாலாஜி அவர்களோட பேட்டியை பார்த்தீங்கன்னா திருப்பியும் இந்த டாஸ்மாக் விஷயத்தோட கொள்கை வந்து நீங்கள் இருக்கும்போது வேறையாக இருந்தது, இப்போ புதுசாக மாறி இருக்கா? அப்படி இல்லை, நீங்கள் என்ன ஆரம்ப கட்டத்தில் டாஸ்மாகில் என்னென்ன ஒரு நடைமுறைகள் இருந்தோ அதை நாங்கள் மென்மேலும் செழுமைப்படுத்தி மெருகேற்றி நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நாங்கள் வந்து புதுசாக எதுவும் இதில் முறைகேடு பண்ணல, நீங்கள் ஏற்கனவே செஞ்சுட்டு இருந்த முறைகேடுகளை தான் வந்து மெருகேற்றிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி செந்தில் பாலாஜி சொல்கிறாரு. ஸோ இந்த பாலிடிக்ஸை நீங்கள் வந்து பிஜேபி திமுக பாலிடிக்ஸ்னு பார்க்கவே கூடாது. இது அண்ணாமலை செந்தில் பாலாஜி பாலிடிக்ஸ் தான். இந்த திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாருமே வந்து இந்த மொத்த அரசாங்கத்தோட வந்து இயர்லி பட்ஜெட்டு 2 லட்சம் கோடி அப்படின்னா அதில் வந்து ஒரு 15 to 20% அந்த கமிஷன் பணங்கள் வந்து இந்த அரசியல் கட்சிக்குள்ளே தான் உலவும். அந்த காசு வந்து ஒவ்வொரு எம்எல்ஏல இருந்தும், ஒவ்வொரு எம்பியில இருந்தும், ஒவ்வொரு செயலாளர்கள், அந்த மாதிரி பல இடத்துல வந்து அந்த கமிஷன் பணம் வந்து சர்க்குலேட் ஆகும். ஸோ அந்த அதிகாரத்துக்கு பக்கத்தில் இருந்து அந்த பொருளாதாரத்தை லாபத்தை அடைய வேண்டிய தேவை வந்து இந்த கட்சிகளுக்கு இருக்கு. அதனால தான் வந்து அவங்க ஒரே கூட்டணியாக இருக்காங்க. ஒரு வெற்றி சூத்திரம் கையில் இருக்கும்போது அதுலேருந்து வெளியே யாரும் வரமாட்டாங்க. கட்சியை வளர்க்க அதிகாரமும் தேவை. அந்த அதிகாரம் யார்கிட்ட பெற முடியும் அப்படின்னா, அதிகாரத்துக்கு வர வாய்ப்பு இருக்க கட்சிகிட்ட இருந்து தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் வந்து அந்த அதிகாரத்தை பெற்று அதனால அந்தந்த கட்சிகள் பொருளாதாரத்தில் வந்து உயர்வடையும். மெட்டீரியல் பாலிடிக்ஸ்னா அதுதான். இங்க அதிகமா காசு இருக்கிறது அரசாங்கத்திட்ட தான். அரசாங்கம் தான் வரி வசூலிக்குது, அரசாங்கத்துல காசு இருக்கு. அப்ப அந்த 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 பொருளாதாரத்துல நீங்களும் பங்கு சேர்த்துக்கணும் அப்படின்னா நீங்க இந்த இந்த சிஸ்டத்துக்குள்ள நீங்க வந்தாகணும். இப்போ எக்ஸிஸ்டிங் சிஸ்டத்துக்குள்ள இப்போ இந்த ஒரு வெற்றி கூட்டணிக்குள்ள இருந்தீங்கன்னா அவங்களோட அந்த ஆட்சி அதிகாரத்தினால வரக்கூடிய பொருளாதார லாபங்களை வந்து அந்த கூட்டணி சார்ந்திருக்கவங்க அதுக்கு நிச்சயமாக அனுபவிக்க முடியும். இதுக்கு எடுத்துக்காட்டு திருமாவளவன் அவர்கள் வந்து என்னதான் அவங்களுக்கு வந்து வெளியே ஒரு ஒரு நிறைய நெருக்கடியான காலகட்டங்களில் வந்து திமுகவுக்கு சாதகமாக பேச வேண்டியிருந்தது நம்ம தொடர்ந்து பார்த்து வர. இருந்தாலும் அந்த இடத்துல ஏன் அவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அதிகாரம் பங்களிக்கப்படுது, அதிகாரத்தினால் வரக்கூடிய பொருளாதார லாபங்களும் வந்து அவங்களுக்கு பங்களிக்கப்படுது. ஸோ இதை விட்டுட்டு ஒரு வெற்றி சுத்திரத்தை விட்டுட்டு யாரும் வந்து தெருவில் வந்து நிற்கிறதுக்கு அரசியல் செய்ய மாட்டாங்கன்றது தான் இந்த கூட்டணி ஒன்றாக இருக்கிறதுக்கு உண்டான காரணம். இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் வந்து அதாவது 3வது இடத்துல இப்போ என்டிஏவை கொண்டு வந்துட்டாரு. தமிழ்நாட்டில் 3வது இடத்துல வாக்கு விழுக்காடின் அடிப்படையில் 3வது இடத்துல வந்து என்டிஏவை கொண்டு வந்துட்டாரு. இந்த அளவுக்கு பிஜேபிக்கு வந்து இந்த திராவிட கட்சிகளை எதிர்த்து அரசியல் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிரசிடென்ட் இது வரைக்கும் கிடைச்சதில்லை. அண்ணாமலை அவர்கள் கிடைச்சிருக்காரு. அண்ணாமலை அவர்கள் கர்நாடகாலேயே இந்த மாதிரி பிஜேபிக்கு ரொம்ப உதவியாக அரசியல் பண்ணவர் தான். அதனால தான் அவர் மேலே நம்பிக்கை வைத்து இங்கே வந்து பிரசிடென்ட் ஆக்கியிருக்காங்க. அவங்களுக்கு உண்டான ஃபுல் ஃப்ரீடத்தை தமிழ்நாட்டில் கொடுக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க.